தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம் இன்று நிறைவடைந்துள்ளது. கிராமத்து மண்ணின் மனத்தை உலகம் முழுவதும் பரப்பிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் காலமானார் என்ற செய்தி தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சினிமா வரலாற்றை பாரதிராஜாவுக்கு முன், பாரதிராஜாவுக்கு பின் என பிரித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவின் பாதையை மாற்றியவர் பாரதிராஜா. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் வெறும் படமல்ல, அது தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சி. நகரங்களை விட்டு கேமராவை கிராமங்களுக்கு கொண்டு சென்ற முதல் பெரிய இயக்குனர்களில் முக்கியமானவர் பாரதிராஜா. தமிழ் மக்களின் வாழ்க்கை, காதல், உறவுகள், துயரங்கள், கலாச்சாரம், மண்ணின் வாசனை இவை அனைத்தையும் இயல்பாக திரையில் பதிவு செய்தவர். கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் பாரதிராஜாவையே சேரும். அவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு பல்கலைக்கழகம். சமீப காலங்களில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தவர் தனது மகன் மனோஜ் பாரதிராஜாவின் மறைவுக்கு பிறகு மிகுந்த மனவேதனையிலும் இருந்தார். இருந்தாலும் தமிழ் சினிமா மீதான அவரது காதல் கடைசி வரை குறையவில்லை. பாரதிராஜா என்ற பெயர் வெறும் மனிதர் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு பள்ளி, ஒரு சினிமா மொழி. இன்று அவர் உடலால் நம்முடன் இல்லை, ஆனால் அவர் படைத்த கதாபாத்திரங்கள், அவர் காட்டிய கிராமங்கள், அவர் உருவாக்கிய சினிமா மொழி என்றென்றும் வாழும். தமிழ் சினிமா இருக்கும் வரை பாரதிராஜா வாழ்வார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்துகிறோம். மண்ணின் மனம் இருக்கும் வரை பாரதிராஜா என்ற பெயர் மறையாது. நன்றி, வணக்கம்.